ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்குங்க? சண்டே எடுத்த வீடியோ தான். ஒரு ஸ்வீட்டோட பார்ப்போம். அதுக்கு தேவையான பொருள் தக்காளி 1/2 கிலோ எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு கடாயில் தண்ணி வச்சு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. கொதித்த தண்ணீரில் தக்காளி எல்லாத்தையும் போட்டுருங்க. போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். 5 நிமிஷம் கழித்து தக்காளி எல்லாத்தையும் எடுத்து தோல் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு ஒரு கடாயில் தக்காளி எல்லாத்தையும் போட்டு நல்லா மசிச்சிருங்க. மசிச்சுட்டு லைட்டாக தண்ணி விட்ட மாதிரி இருக்கும். ஒரு 5லேருந்து ஒரு 10 நிமிஷம் அடுப்பில் வச்சு நல்லா சுண்ட வச்சுருங்க. சுண்ட வச்சா இந்த பதத்துக்கு வந்துடும். அப்போ ஒரு சிட்டிக்கு உப்பு போட்டுக்கோங்க. நான் 1/2 கிலோ தக்காளிக்கு இந்த கப்பு ஃபுல்லாக சர்க்கரை எடுத்துருக்கேன். நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த டைமில் உங்கள் வீட்டில் பேரிச்சம்பழம் இருந்தால் ஒரு 2-3 பேரிச்சம்பழம் போட்டுக்கோங்க. சுவை ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக தண்ணி விட்ட மாதிரி இருக்கும். ஒரு 5 நிமிஷம் நல்லா அடுப்பில் நல்லா சுண்ட வச்சுருங்க. நல்லா ஒரு ஜாமு பதத்துக்கு வந்துடும். வந்த பிறகு ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. கொஞ்சம் முந்திரி, கொஞ்சம் திராட்சை, 2 ஏலக்காய் போட்டு நல்லா வறுத்து ஜாமில் ஊற்றிடுங்க. ஊற்றி ஒரு 5 நிமிஷம் சிம்முலேயே வச்சுருங்க. வச்சா சும்மா சூப்பராக தகண்டு கண்ணுக்கு மட்டும் அழகாக இல்லை, நாவுக்குமே செம்ம டேஸ்ட்டான ஜாமு ரெடி ஆகிடுச்சு. தம்பி பையன் தான் ஏதாவது ஸ்வீட் செய்யுங்க மம்மின்னு சொன்னால் உடனே வீட்டில் இருந்த பொருளை வச்சு ஸ்வீட்டு செஞ்சாச்சு. ஆமாம், செலவும் கம்மி, ஈஸியாக செஞ்சிடலாம். கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாலாம் எங்கள் ஊர் சைடுலாம் ஒரு சின்ன ஃபங்க்ஷனாலும் சரி, கல்யாணமாக இருந்தாலும் சரி, இந்த ஸ்வீட் இல்லாமல் எந்த ஒரு ஃபங்க்ஷனுமே நடக்காது. அவ்வளோ சூப்பரான ஸ்வீட் இது. நீங்களும் எல்லோரும் இதையே மெத்தடில் செஞ்சு பாருங்கள். சூப்பர் சுவையோடு நல்லாயிருக்கும். பிள்ளைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. எல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்ட்டு. அப்புறம் என்ன ஃப்ரெண்ட்ஸ், சண்டேனாலே நான்வெஜ் இல்லாமல் நமக்கு சண்டே போகாது இல்லைங்களா? நம்ம தம்பி பீஃப் எடுத்துகிட்டு வந்திருந்தான். நாங்கள் பீஃப் பிரியாணி தான் போட்டிருந்தோம். அம்மா தான் போட்டாங்க. பிரியாணி சும்மா சுவையாக சூப்பராக இருந்துச்சு. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதுக்கு கத்திரிக்காய் சட்னி, ரைத்தா, முட்டை, ஜாமு வச்சு சண்டையை சூப்பராக என்ஜாய் பண்ணியாச்சு. நீங்கள் எல்லோரும் எப்படி என்ஜாய் பண்ணுங்கன்னு சொல்லுங்கள். எங்களுக்கு நிறைய சப்போர்ட், உங்கள் ஆதரவு எல்லாம் கொடுங்க. ரைஹான் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.